முடிச்சு சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.1ஓட சிக்ஸ்த் சம் பார்க்க போகிறோம். யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF ஆஃப் 340 அண்ட் 412. இதோட HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். லோயர் கிளாஸஸில் நம்ம நிறைய டைம் வந்து பை யூஸிங் L division we can நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் HCF. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா யூக்ளிடோட டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி இதனுடைய HCF ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் 340 அண்ட் 412. ஓகே, இப்போ யூக்ளிடோட டிவிஷன் லெம்மா என்ன சொல்லுதுன்னா A is equal to BQ plus R where R is greater than or equal to 0 and then less than B. ஓகே, ஸோ இதில் A அப்படிங்கிறது டிவிடெண்ட், Bங்கிறது டிவைசர் அண்ட் Qங்கிறது கோசன்ட், Rங்கிறது ரிமைண்டர். இப்போ இதில் பாருங்களேன், எது பிக் நம்பரோ அந்த பிக் நம்பரை வந்து ஏவாக எடுத்துக்கலாம். இதில் எது பிக் நம்பர் 412. அப்போ இந்த 412 நம்ம ஏன்னு எடுத்துகிட்டு 340 டிவைசர் பின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற கோசன்ட்டு Q பதிலாகவும் ரிமைண்டரை ஆர்க்கு பதிலாகவும் நம்ம இங்கே எழுதணும். ஓகே, 412 divided by 340. அப்போ 412 எவ்வளோ, 340 இருக்குது, 1 டைம் 1 340 is 340. அப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா 2 minus 0 2, இங்கே 1, இங்கே ஒன்று பாரோ பண்ணால் 11 minus 4 7. அப்போது இங்கே பாருங்களேன், கோசன்ட் என்னவாக இருக்கும் 1 ப்ளஸ் ரிமைண்டர் 72. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த ரிமைண்டருங்கிறது ஜீரோவாக வரணும். ஜீரோவாக வர வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். இப்போ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா, நெக்ஸ்ட்டு இந்த மறுபடியும் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ எப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்குது இந்த நம்பர் டிவிடெண்ட்டை, இந்த ஏவை லீவ் பண்ணிவிட்டு இப்போ பி இந்த டிவைஸரை இங்கே எடுத்துக்கணும். 340 ஈக்குவல் டு இந்த 72வை இங்கே டிவைஸரை எழுதிக்கணும். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும், 340யும் 72வையும் டிவைட் பண்ணணும். இப்போ 340 டிவைடட் பை 72 எவ்வளோ டைம்ஸ் இருக்குது, 5 டைம்ஸ் அப்படின்னா 350க்கு மேலே போயிடுது. இப்போ 4 டைம்ஸ், 2 4s are 8, 7 4s are 28, 288. சப்ராக்ட் பண்ணோம்னா 10 minus 8 2 ஆயிரும், இங்கே வந்து 3 இருக்குமா, அப்போ 13 minus 8 5. ஓகே, ஸோ 52. அப்போ கோசன்ட் அப்படிங்கிறது 4. அப்போ இங்கே 72 இன்ட்டு கோசன்ட்டுங்கிறது 4 போடணும், ரிமைண்டர் வந்து 52. அப்போ இங்கே இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த 340 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த 340 விட்டுட்டு நம்ம 72வை இந்த சைட் கொண்டு வந்துடணும். 72 இஸ் ஈக்குவல் டு 52வை டிவைஸராக எடுத்துக்கணும். இப்போ 72வை 52வால் டிவைட் பண்ணணும். 72 டிவைட் பை 52 எவ்வளோ, 52 இருக்குது. 72ல் 1 டைம் 152 இஸ் 52. இப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா 20 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், கோசன்ட்டுங்கிறது 1, ரிமைண்டருங்கிறது 20. அப்போ இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிறத விட்டுட்டு இதே ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு போயிடும் டிவைஸரை. அப்போ 52 இஸ் ஈக்குவல் டு 20. இங்கே கோசன்ட்டும் ரிமைண்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 52 20ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 20s are 40, பேலன்ஸ் 12. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், கோசன்ட் 2, இங்கே 2 இன்ட்டு த டிவைசர் இன்ட்டு 2 கோசன்ட். அப்போ ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 12. இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், இந்த 52வை விட்டுட்டு 20 இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். 20 ஈக்குவல் டு இந்த ரிமைண்டரை இங்கே டிவைசரை எடுத்துக்குவோம். அப்போ 20யை 12ஆல் டிவைட் பண்ணும்போது 112 is 12, பேலன்ஸ் 8. ஓகே, அப்போ கோசன்ட் அப்படிங்கிறது 1, ரிமைண்டருங்கிறது 8 இஸ் நாட் ஈக்குவல், இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம், இப்போ இந்த 20யை விட்டுட்டு இங்கே 12 எடுத்துக்கோ. 12 ஈக்குவல் டு 8 ஆஃப் ப்ளஸ் இது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 12 8ஆல் டிவைட் பண்ணுறோம். 8 பேலன்ஸ் 4. அப்போ இங்கே கோசன்ட் 1 இங்கே வரும், ரிமைண்டர் 4 வரும், இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 8 இங்கே எடுத்துக்கலாமா, 8 ஈக்குவல் டு இந்த 4 டிவைஸர் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ 8 டிவைட் பை 4. அப்போ 2 டைம்ஸ் 2 4s are 8, ரிமைண்டர் 0. இப்போ கோசன்ட் 2 ஆயிரும், ரிமைண்டர் 0. இப்போ நமக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிதா. ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு ரிமைண்டர் 0 வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த டிவைசர், அதாவது இந்த பி என்ன பியோட வேல்யூ இங்கே என்ன இருக்கோ அதுதான் நம்மளுடைய HCF. Therefore
therefore HCF of 340 and 412 is 4. That's all. Next பார்த்தீங்கன்னா 867 and 255. 867 and 255 ஓட HCF கண்டுபிடிக்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான் டிவிஷன் அல்காரிதம், யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். A is equal to BQ plus R, where R is greater than or equal to 0, less than B divisor. Okay, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பிக் நம்பர் வந்து 867 equal to 255 into Q R find out பண்ணுறோம். இப்போ 867 255 ஆல் டிவைட் பண்ணணும். 255 ஆல் டிவைட் பண்ணும்போது 2 times 3 times 4 டைம் போது 800 விட ரொம்ப அதிகமாக போயிடும். ஓகே, அதனால் 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். 3 times 3 5s are 15, balance 1. 3 5s are 15, 1 16, balance 1. 2 3s are 6, 7. Subtract பண்ணால் 7 minus 5, that is 2, 0, that 102. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 867 255 quotient is 3. இதுதான் quotient 3. ரிமைண்டர் வந்து 102. ஓகேவா? திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் எப்போ 0 வருதோ அப்போ தான் நம்ம வந்து ஆன்சர் கிடச்சிருதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இது லீவ் பண்ணிவிட்டு இந்த இதையே இந்த சைட் கொண்டு வந்து 255 இஸ் ஈக்குவல் டு இங்கே டிவைஸராக 102 எடுத்துக்கிறோம். இப்போ டிவைட் பண்ணுறோம். 255 டிவைடட் பை 102. இப்போ 2 டைம்ஸ்னால் 2 2s are 4, 0 1 2 is 204. இப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா 1 5 is 5. சரி, சப்ராக்ட் பண்ணோம் 5 minus 4 1 5 51 ஆயிருதா? இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா இங்கே 2 quotient is 2, remainder 51. this is also not equal to 0. இப்போ நம்ம இதையும் லீவ் பண்ணிவிட்டு இது எடுத்து இங்கே எழுதுகிறோம். 102 is equal to 102 இங்கே 51 quotient என்ன, ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். 102 டிவிடெண்ட்டாக எழுதிக்கிறோம். 51 வந்து டிவைசர். 51 வந்து எவ்வளோ 51 இருக்குது 102னா 251. ஸோ 102 மல்டிப்ளை பண்ணும்போது 102. இப்போ quotient 2, ரிமைண்டர் 0. இப்போ ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இங்கே டிவைசர் பிளேஸில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுடைய HCF. ஸோ HCF ஆஃப் 867 and 255 is HCF of 867 and 255 is 51. 51 is the answer. Okay va? Next sum 10,224 and 9,648 ஓட HCF find out பண்ணணும். Same the division algorithm, Euclid division algorithm. A is equal to BQ plus R, where R is greater than or equal to 0, less than B. ஓகேவா? இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோன்னா பிக் நம்பரை ஏவை எடுத்துக்கிறோம். 10,224 ஈக்குவல் டு 9,648. க்யூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். 10,224 டிவைட் பை 9,648. ரொம்ப சிம்பிள், ஒன்லி ஒன் டைம் தான். இப்போ 9,648. இப்போ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 14 minus 8 6. இங்கே வந்து 11 இருக்கும். 11 minus 4 7. இங்கே 1 இருக்கும். 1 minus 11 ஒன்றில் இங்கே ஒன்று பாரோ பண்ணால் 11. 11 minus 6 5. இங்கே 9 இருக்கும். 9 minus 9 0. ஸோ 576 is a remainder. 1 is a quotient. இப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்? 10,224 equal to 9,648. quotient is 1, remainder is 576. இப்போது இது remainder is not equal to 0வா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இது லீவ் பண்ணிவிட்டு இது எடுத்து இங்கே எழுதிக்கலாம். 9,648 ஈக்குவல் டு இங்கே 576. இங்கே கோசன்ட் என்ன, ரிமைண்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ 9,648 576. இப்போ 3 டைம்ஸ் எல்லாம் போட முடியாது. ஓகே, எவ்வளோ டைம்ஸ் போடல? ஃபஸ்ட்டு ஒன் டைம் போடுறோம். 1 576 is 576. 2 டைம்ஸ் வரும்போது 1000க்கு மேலே போயிடும். அப்போ ஸோ 1 டைம் எடுத்துக்கலாம். 576. 14ல் 6 மைனஸ் பண்ணிட்டோம்னா 8. இங்கே 5 இருக்குது. 15ல் 7 மைனஸ் பண்ணிட்டோம்னா 8. இங்கே 8 இருக்குது. 8 minus 5 3 and then 8. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எவ்வளோ டைம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 டைம்ஸா? 6
இங்கே 576 into 6 6ஆல் இன்ட்டு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 6 6 are 36 பேலன்ஸ் 3 5 7 6 are 42 plus 3 45 பேலன்ஸ் 4 ஸோ 5 6 are 30 plus 4 34 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 8லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 2 இங்கே 8லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 3 and then 8லேருந்து 432 வருது ஓகே ஸோ percent is 16 ரிமைண்டர் இஸ் 432 ஓகேவா இப்போ இங்கே பாருங்களேன் இப்போவும் நமக்கு ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மறுபடியும் இது இந்த சைடு 576 இங்கே வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு 432வை டிவைஸராக எடுத்துக்கலாம் இப்போ இதனுடைய பர்சன்ட்டு ரிமைண்டர் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்போ 432 டிவைட் பண்ணும்போது 576 432வை டிவைட் பண்ணுறோம் அப்போ 1 time 432 is 32 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா 4 6 minus 2 4 7 minus 3 4 ஓகே இங்கே 144 அப்போ ரிமைண்டர் 0 இல்லை இப்போ quotient 1 ரிமைண்டர் 144 that is not equal to 0 இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை லீவ் பண்ணிவிட்டு 432 எடுத்துக்கலாம் 432 ஈக்குவல் டு இந்த 432 எடுத்துக்கலாம் அந்த 144 டிவைஸராக எடுத்துக்கலாம் இப்போ கோசன்ட் ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ பாருங்கள் 432 to 144னா 3 times போட்டோம்னா 432 ஆயிடும் ஓகேவா அப்போ 3 times போடும்போது இங்கே ரிமைண்டர் நமக்கு 0 கிடைக்குது ஓகே ஸோ இப்போ ரிமைண்டர் 0 கிடைக்கும்போது இங்கே என்ன வந்திருக்கோ டிவைஸரில் அந்த பிங்கிற இடத்துல என்ன இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஹெச்இஎஃப் தேர்ஃபோர் ஹெச்இஎஃப் ஆஃப் 10,224 and 9,648 is equal to 144. And the next fourth sum. Fourth sum பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு ஹெச்இஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த வர ஹெச்இஎஃப்பை இதனுடைய டிவைஸரை எடுத்து நம்ம ஒர்க் அவுட் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ரிமைண்டர் 0 கிடச்சிதுன்னா இதனுடைய ஹெச்இஎஃப் தான் இதனுடைய ஹெச்இஎஃப் ஓகே சம் பார்க்கலாம் அதே தான் யூக்ளிட் லெம்மா A is equal to BQ plus R ஓகே இப்போ வந்து பிக் நம்பர் இது 90 எடுத்துக்கிறோம் and then இது 84 எடுத்துக்கிறோம் டிவைட் பண்ணி கோசன்ட் என்ன ரிமைண்டர் என்னதுன்னு போடலாம் 90 84 184 is 84 இங்கே 6 ஸோ கோசன்ட் 1 ரிமைண்டர் 6 ஓகேவா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 84 வந்து டிவிடெண்ட் எடுத்துக்கலாம் 6 வந்து டிவைடட் எடுத்துக்கலாம் டிவைஸரை எடுத்துக்கலாம் இப்போ 84 6ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 166 பேலன்ஸ் 2 4 4 6 24 இப்போ ரிமைண்டர் 0 அப்போ இங்கே கோசன்ட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் 14 கிடைக்குது ரிமைண்டர் 0 ஸோ இங்கே நாட் ஈக்குவல் டு 0 கிடைச்சிச்சா ரிமைண்டர் 0 கிடைச்சிதுன்னா இங்கே இருக்கிற டிவைஸர் தான் அதனுடைய ஹெச்இஎஃப் தேர்ஃபோர் ஹெச்இஎஃப் ஆஃப் 84 and 90 is 6 இந்த 6 வச்சு நம்ம இந்த 120க்கும் ஹெச்இஎஃப் வருதான்னு செக் பண்ணணும் எப்படி செக் பண்ணலாம்னா சேம் இதில் 120 வந்து நம்ம ஏவை எடுத்துக்கலாம் 120 is equal to 6 வந்து டிவைஸர் எடுத்துக்கலாம் இப்போ கோசன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் 120 6 2 6 12 அப்போ அந்த 0 மேலே ஒரு 0 இருக்கா அப்போ இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம் இல்லை 0 ஓகே இப்போ 620 சார் 120 ஒரு 0 இருந்தால் நம்ம மேலே பர்சன்ட்டில் ஒரு 0 ஆட் பண்ணிக்குவோம் இப்போ 6 into 20 ப்ளஸ் ரிமைண்டர் 0 அப்போ 6ல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்குது ஸோ 120க்கும் இந்த 84 90க்கும் கிடைச்சதே 6 தான் வந்து ஹெச்இஎஃபாக கிடைக்குது ஸோ தேர்ஃபோர் ஹெச்இஎஃப் ஆஃப் 84 90 and 120 is equal to 6. Thank you children.